வணக்கம் நேயர்களே, தமிழகம் முழுவதும் உள்ள ஜிடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திறன்பட பேசு உரையாடல் நிகழ்ச்சிக்காக நாம் காங்கேயம் தங்கவேலன் அவர்களுடன் உரையாட இருக்கிறோம். அதாவது பொதுவாக இந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன, அங்குள்ள விவசாய மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனை என்ன என்பது குறித்தும், சமீப காலமாக இந்த நடுவண் அரசு அந்த எரிவாயு குழாய்களை பதிக்கின்ற திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பு தமிழகம் முழுவதும் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அந்த 8 மாவட்டங்களிலும் இந்த பிரச்சனை மிக ஒரு பூதாகாரமான பிரச்சனையாக வெடித்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள், நில உரிமையாளர்கள் அனைவரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். மாநில அரசும் அந்த விவசாயிகளுக்கு சார்பாக இருந்தாலும் தற்போது உச்சநீதிமன்றமும் நடுவண் அரசும் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் மிக உறுதியாக இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில்தான் நாம் அவருடன் இந்த பிரச்சனை குறித்தும் கொங்கு மண்டலத்தின் ஒட்டுமொத்த பிரச்சனை குறித்தும் இன்று நாம் விரிவான ஒரு நேர்காணலை சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். இப்ப நீங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள், சாதிய கட்சிகள் கூட இருக்கு. ஆனா ஒரு வட்டார அடிப்படையிலான கட்சிகள் பாத்தீங்கன்னா உங்க கொங்கு மண்டலத்துல நிறைய கட்சிகள் இருக்கு. கொங்கு முன்னேற்ற கழகம், கொங்கு இளைஞர் கழகம், இந்த மாதிரி நிறைய கட்சிகள் பாத்தீங்கன்னா வட்டாரத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்திலையும் கிடையாது, வட தமிழகத்திலையும் கிடையாது. உங்க கொங்கு மண்டலத்துல மட்டும் தான் இருக்கு. அப்ப வட தமிழகத்தையும் தென் தமிழகத்தையும் விட அதிகமான ஒரு பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு பூமியாக கொங்கு மண்டலம் இருக்கா? அப்படி இல்லைங்க. அதாவது எங்க கொங்குநாடு முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெஸ்ட் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவது இந்த 11 மாவட்டம் வந்து கொங்கு நாடுன்னு அந்த காலத்திலேயே பிரிக்கப்பட்டு ஆட்சியாளர்களும், அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு முன்பே அது ஒரு வரலாறே இருக்கு, கொங்கு நாடுன்னு ஒரு வரலாறு. ஆனா மொழி வாரியான மாநிலங்கள் பிரிக்கும் போது தமிழ்நாடு, அந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் கர்நாடகா, அந்த மாதிரி பிரிச்சிடறோம். ஆனா கொங்கு நாடுங்கிற அந்த 11 மாவட்டம் உள்ளடக்கிய அந்த மாவட்டத்தில் இன்னைக்கும் தொழில்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது 45%, 45 விழுக்காடு வந்து தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த வருமானத்தை அந்த கொங்கு மண்டலத்திலிருந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். எத்தனை விழுக்காடு? 45%. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வருமானத்துல 45% கொங்கு மண்டலத்திலிருந்து கிடைக்குது. நீங்க கார்பரேஷன் எடுத்துக்கங்க, மாநகராட்சி எடுத்துக்கங்க. அதிக மாநகராட்சி கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், இப்படி கிருஷ்ணகிரி, தருமபுரி வரைக்கும் அங்க அதிகமான மாநகராட்சிகள் கொங்கு மண்டலத்தில் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, அதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அரசாங்கத்தினால வந்து இதுவரைக்கும் கொங்கு மண்டலம் புறக்கணிக்கப்பட்டு, எங்க ஒரு தொழிலோ ஒரு வருமானமோ அதிகப்படியா இருக்கோ அங்க வந்து போக்குவரத்து வசதி மேம்படுத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. சிங்கார சென்னை திட்டம் எல்லாம் முன்னாடி கொண்டு வந்தாங்க. அது அப்படியே கொங்கு மண்டலத்துக்கு கொடுத்து கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சிக்காக அதை செஞ்சோம் அப்படின்னா மேலும் வருவாயை பெருக்கலாம். இப்போ மோட்டார் தொழில் இருக்கு, மற்ற ஸ்டேட் மட்டுமல்ல வெளிநாடு வரைக்கும் ஏற்றுமதி பண்ற அளவுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர் மோட்டார் தொழில, பம்பு செட் தொழில முன்னேறிக்கிட்டு வருது. அதை வந்து அரசாங்கம் முறைப்படுத்தி இன்னும் ஊக்குவிச்சா நல்லா இருக்கும். ரெண்டாவது திருப்பூர்ல இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல எக்ஸ்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல ஒரு ரெக்கார்டு பண்ற அளவுக்கு திருப்பூர் இருந்துச்சு. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் அங்க வேலை தேடி வந்தாங்க. ஒரு தொழிலாளர்களை ஒரு கட்டுக்கோப்பு கொண்டு வர முடியாத அளவுக்கு அங்க வேலை வாய்ப்பு இருந்தது. ஆனா அரசாங்கம் இதை வந்து முறைப்படுத்தாம விட்டதுனால, மத்திய மாநில அரசாங்கம் இரண்டையுமே தான் சொல்றேன், முறைப்படுத்தாம விட்டதுனால என்னாச்சு அப்படின்னா, இப்போ பக்கமா கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 2 years பிஃபோர் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டுகளை திருப்பி கொடுத்துட்டு இடம்பெயர்ந்து மற்ற மாவட்டங்களுக்கு சென்று விட்டார்கள் என்று. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன்னா மேன் பவர் இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு பக்கம் உருவாகுது. மெஷினரிஸ் ஒரு பக்கம் நிறைய தயாரிக்கப்பட்டு மேன் பவரை குறைச்சு மெஷினரிஸ் மூலியமா நிறைய வளர்ச்சிகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்ல வந்து வேர்ல்டு லெவல்ல ரெக்கார்டு பண்றதுக்கு அந்த திருப்பூரை ஊக்குவிச்சிருந்தா இன்னைக்கு நாம மிகப்பெரிய அளவுல வந்து அந்நிய செலாவணி ஈட்டிருக்கலாம். அது வந்து கொங்கு நாடு புறக்கணிக்கப்பட்டதுன்னு தான் நாங்க சொல்லுவோம். அதுக்காக தான் எங்க தலைவர் பெஸ்ட் ஐயா அடிக்கடி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நிறைய கோரிக்கை சொல்லியிருக்கிறோம். அதுல எங்களுக்கு கொங்கு நாடுன்னு தனி மாநிலம் கொடுத்துருங்க. மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய அந்த கொங்கு மண்டலத்தில் விவசாயத்திலையும் வந்து திறமையானவர்கள் தான் கொங்கு நாட்டில் இருக்காங்க. நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பணப்பயிர்களும், மஞ்சள், கரும்பு, தென்னை உள்ளிட்ட அனைத்து பயிர்களும்
அங்கே சிறப்பான முறையில் மகசூல் கிடைக்கும், மிகப்பெரிய மகசூல் கிடைக்கும் அளவுக்கு விவசாயத்திலே ஒரு ஆராய்ச்சி செய்யும் அளவுக்கு மிகப்பெரிய சாதனையாளர்கள், விவசாய சாதனையாளர்களும் கொங்கு மண்டலத்தில் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்க வந்து மலை அடிவாரம் பேஸ் பண்ண மாதிரி நிறைய காவிரி ஆறு உள்ளிட்ட அனைத்து ஆறுகளும் அங்க வருது. ஆக வந்து நீர்வளம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. மற்ற மாநிலங்களை, மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது இங்க தொழில் ரீதியாகவும் சரி, விவசாய ரீதியாகவும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய அந்த 11 மாவட்டம் இருக்கு. வேணா இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி கொஞ்சம் ட்ரை ஏரியா அப்படின்ட்டு அதை பிரிச்சு வச்சிருக்கோம். பட் அதுல இருந்து இந்த பக்கம் சேலம், கரூர், நாமக்கல்ல முட்டை தொழில், இன்னைக்கு லாரி தொழில், இதெல்லாம் ரெக்கார்டு பண்ற அளவுக்கு இருக்கு. திருப்பூர் அப்படின்னா பனியன் தொழில். திண்டுக்கல்ல விட்டுருவீங்க, அங்கிட்டு போனா தருமபுரி விட்டுருவீங்க, மற்ற எல்லாத்தையும் கொங்கு மண்டலம் கணக்கு வந்துடும். இல்ல, திண்டுக்கல்ல கொங்கு மண்டலம் தான் வருங்க. திண்டுக்கல்லும் கொங்கு மண்டலம், பழனி எல்லாமே கொங்கு மண்டலத்துல வந்துருங்களா? ஆமாங்க. திண்டுக்கல் 11 மாவட்டம் கொங்கு மண்டலத்தில் வரும். திண்டுக்கல், பழனி, கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல் இதெல்லாமே வந்து கொங்கு மண்டலத்தில் உள்ளடக்கிய பகுதி. இந்த 11 நீலகிரி, இந்த 11 மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு, ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு பண்ற அளவுக்கு ஒரு தொழில். இப்ப நீங்க தனி மாநிலமா கேட்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து தேனி மாவட்டத்துல இருந்து, மதுரையில இருந்து, கோவில்பட்டியில இருந்து அதிகம் பேர் அங்க பனியன் தொழிற்சாலைக்கெல்லாம் வேலைக்கு போறாங்க. ஆமாங்க. அப்படி பார்த்தா தென் மாவட்டத்தில் இருக்க தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து தான் கொங்கு மண்டலத்துல வந்து வளப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க மட்டும் தனி மாநிலமா ஆயிடுறோம் அப்படிங்கிறது வந்து அது, அதாவது தென் மாவட்டத்துக்கு தமிழர்களுக்கிடையே உள்ள ஒரு ஒரு உறவு பாலத்தை அது சீர்குலைக்கிற மாதிரி பிரிவினையா பார்க்க கூடாது. இது வந்து ஒரு மாநிலம் தனியா பிரிக்கிறோம்னா, இப்போ யூனியன் டெரிட்டரி எதுக்காக உருவாக்கியிருக்காங்க? டெல்லி எதுக்காக உருவாக்கியிருக்காங்க? பாண்டிச்சேரி எதுக்காக உருவாக்கியிருக்காங்க? கோவா எதுக்காக உருவாக்கியிருக்காங்க? இன்னும் அவன் அந்த யூனியன் எல்லாம் வந்து இன்னும் டெவலப் ஆகலையா? நல்ல முறையில் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னும் அது அப்படியே தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஸோ அது எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, தொழிலையும் மற்ற இதுலயும் வந்து டெவலப் ஆகணுங்கிறதுக்காக தான் அதை உருவாக்குறாங்க. அங்க வந்து வரி விகிதத்தை எல்லாம் குறைச்சி அரசாங்கம் கொடுக்குது. எல்லாமே தொழில் தொடங்கணும்னா ஈஸியான வழிமுறைகளை அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி கொங்கு நாடு அப்படின்னு ஒரு தனி மாநிலம் நாங்க எதுக்கு கேட்கறோம் அப்படின்னா, இப்போ மாநகராட்சி பிரிக்கிறோம். இப்போ திருப்பூர் வந்து மாநகராட்சி, திருப்பூர் தனி மாவட்டமாச்சு. இதெல்லாம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக பிரிக்கிறோம். அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக பிரிக்கிறோம்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருந்தா தான் அந்த நாடு, அந்த மாவட்டம், அந்த கண்ட்ரி எல்லாமே வந்து வளர்ச்சி அடையும். அந்த ஒரு பர்பஸுக்காக, இது வந்து மொழி ரீதியாவோ அல்லது மத ரீதியாவோ பிரிவினை அல்ல. ஒரு வளர்ச்சி, ஒரு வளர்ச்சிக்காக. இப்ப பாண்டிச்சேரி இருக்கு, இன்னும் அப்படியே தான் வச்சிருக்கிறோம். ஏன் வச்சிருக்கிறோம் யாருக்குமே தெரியாது, சொல்றதும் இல்லை. கோவா அப்படியே தான் இருக்கு, கோவா டெவலப் ஆயிருச்சு. டெல்லி அப்படியே தான் இருக்கு. இதுக்குண்டான விளக்கங்கள் அரசாங்கமும் எடுத்துக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் சட்டமன்ற தொகுதியும் அப்படித்தான். அந்தந்த அரசாங்கம் வந்தா அவங்கள வளப்படுத்திக்கிறதுல தான் இருக்கிறாங்களா ஒழிய, ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவில் குறிப்பா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்ன சிறப்பு இருக்கு, அந்த சிறப்பை வந்து நாம என்ன மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி திட்டங்களை வந்து அரசாங்கம் செயல்படுத்துறது இல்லை. இப்ப உதாரணத்துக்கு இப்ப கெயில் அதாவது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய அண்டர்டேக்கிங் நிறுவனம் ஒரு இயற்கை எரிவாயு அப்படிங்கிற அந்த இதை வந்து ஒரு கேரளா ஸ்டேட்ல இருந்து இம்போர்ட் பண்ற அந்த இயற்கை எரிவாயு தமிழ்நாடு வழியாக கர்நாடகாவுக்கு எடுத்துட்டு போறாங்க. இதுல தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் சொல்லப்படல. அங்க இருக்கிற ஏதோ ஒரு 3 பெரிய கம்பெனிகளுக்கு அந்த இயற்கை எரிவாயு முதல்ல வந்து பயன்படுறதாகவும், அதுக்காக தான் இந்த திட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டதாகவும், மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணித்ததாகவும் ஒரு தாக்கம். இரண்டாவது பயம். இயற்கை எரிவாய கொங்கு மண்டலத்து வழியா கொண்டுட்டு போனா சிறப்பான விவசாயம் நடக்கக்கூடிய அந்த இடங்கள் பாதிக்கப்படும். அந்த இயற்கை எரிவாயு குழாயை பதிச்ச இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு அந்த இடத்துல எந்த ஒரு பில்டிங், ஃபேக்டரி எதுவுமே கட்ட முடியாது. டோட்டலா அந்த லேண்டோட வேல்யூ குறைஞ்சிரும். ஆக ஒரு 3000 ஏக்கர் மொத்தம் 20 மீட்டர் எடுக்கிறாங்க. இந்த பக்கம் 10, அந்த பக்கம் 10ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20 மீட்டர் 67 அடி எடுக்கும்போது அந்த 67 அடிக்கு உட்பட்ட 3000 ஏக்கர் பாதிக்கப்படக்கூடிய ஏக்கர் 30,000 50,000 ஏக்கர் பாதிக்கப்படுது. அப்போ ஒட்டுமொத்த கொங்கு நாடு என்ன ஆகும்? இந்த 7 மாவட்டம் கொங்கு நாட்டை உள்ளடக்கியது. கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அப்புறம் கர்நாடகாக்குள்ள போயிருது. அப்ப இந்த 7 மாவட்ட வழியா வளமான அந்த மற்ற மாநிலத்துல இந்த குழாய்கள் எப்படி போகுது? தமிழ்நாடு தவிர்த்து
மத்த இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கேரளாவில் போட்டிருக்காங்க. இப்போ ம். ஒரு பைபாஸ் வழியா அதுக்கு பக்கத்துல லேண்ட் அக்விசிஷன் பண்ணி அது வழியா கொண்டு போயிருக்காங்க. அதுல செலவும் குறைவு, பாதுகாப்பும் அதிகம். ம். இப்ப தமிழக அரசாங்கம் என்ன கேட்டுக்கிட்டுச்சு, எதுக்காக தடை விதித்தது அப்படின்னா, இந்த விஷயத்துல இந்த மாதிரி ஒரு பைபாஸ் வழியா நெடுஞ்சாலை ஓரமாக கொண்டு சென்றால் இந்த மாதிரி விவசாய நிலங்கள் பாதிக்காது. அதே சமயம் விவசாயிகளை கலந்து ஆலோசித்து, இல்ல மத்த ஸ்டேட்லயும் இதே மாதிரி தான் கொண்டு போக போறாங்க அவங்க. கேரளாவில் ஆல்ரெடி போட்டாச்சு கொஞ்சம் குறிப்பிட்ட தொலைவு. இல்ல அங்கேயும் இதே மாதிரி விவசாய நிலங்களுக்குள்ள தானே கொண்டு போக போறாங்க. அது இன்னும் அங்க ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணலீங்க. ம். குறிப்பிட்ட தொலைவு அந்த ஹார்பர்ல இருந்து குறிப்பிட்ட தொலைவுக்கு மட்டும் 43 கிலோமீட்டர் ஹைவே வெளியே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கேரளாவிலையும் சரி கர்நாடகாவிலும் சரி அந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்ணல. பட் இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இடையில இருக்கிற தமிழ்நாட்டில் மட்டும் இடையில இமிடியேட்டா அந்த குழாயை பதிக்கணுங்கிற மாதிரி அந்த திட்டத்தை கொண்டுட்டு வர்றாங்க. ம். இப்ப மக்கள் மத்தியில் என்னன்னா, அந்த பக்கம் கேரளாவும் நமக்கு முல்லை பெரியாறுல பிரச்சனை பண்றாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காம கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவங்களும் செய்யறாங்க. அதே மாதிரி கர்நாடகாவிலையும் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க, இப்ப காவிரியில வந்து இவ்வளவு டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குது. ஆனா அவங்க அதை மதிக்கல, நமக்கு அந்த தேவையான தண்ணியை கொடுக்கல. அப்ப அப்படி இருக்கும்போது மத்திய அரசாங்கம் இதை கண்டுகொள்றதில்லை. ஏன் அவங்க அந்த குறிப்பிட்ட டிஎம்சி தண்ணி நமக்கு வழங்கப்படக்கூடிய தண்ணியை ஏன் வழங்கப்படல? அந்த காவிரி ஆத்துல அந்த குறிப்பிட்ட தண்ணி வந்ததுன்னா கொங்கு மண்டலம் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களும் செழிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்ப 3200 கோடி இந்த கெயிலுக்கு வந்து செலவிடுறாங்க மத்திய அரசாங்கம். 3200 கோடிக்கு இதுவரைக்கும் ஒரு நீர்த்தேக்க திட்டங்கள் இல்லை. அது ஒரு புதுசா ஒரு டேம் கட்டுனா அல்லது புதுசா ஒரு நீர்த்தேக்க திட்டமோ அல்லது ஒரு கால்வாயோ அல்லது நதிகள் இணைப்பு திட்டமோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு புதிய திட்டங்கள் கொண்டு வரும்போது அதுலயே மின்சாரம் தயாரிக்கலாம், விவசாயத்தை மேம்படுத்தலாம். செய்யாம இது போன்ற குழாய்களை பதிப்பது மூலமா எந்த ஒரு பயனும் இல்லைன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்றைய உரையாடல் விரிவாக சென்று கொண்டிருக்கிறது. கொங்கு மண்டலத்தில் உள்ள விவசாயிகளுக்கு எந்த வகையில் இந்த கெயில் பாதிப்பு என்பது குறித்து விரிவாக விளக்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நமது நேர்காணல் தொடரும். நேர்காணல் தொடர்கிறது. இப்ப கொங்கு மண்டலம் அப்படிங்கிற ஒரு வட்டார மொழியோட ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு கொங்கு மண்டலத்தை தனி மாநிலமாக பிரிப்பது, கொங்கு மண்டலத்துக்கான உரிமைகளை பெறுவதுன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா இப்ப வந்து அதிகமான அமைச்சர்கள் இருப்பதே கொங்கு மண்டலத்துல இருந்து தானே அதிக அளவு அமைச்சர்கள் இருப்பது. 8 அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. ஆமா, வேற எந்த சமூகத்திற்கும் அந்த அளவு கொடுக்கல, எந்த வட்டாரத்துக்கும் இந்த மாதிரி கொடுக்கல. நீங்க 2 விஷயத்தை கவனிக்கணும். நீங்க ஏதோ புறக்கணிக்கப்படுறாங்க, நாங்க பாதிக்கப்படுறோம்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுல வட தமிழகம் தென் தமிழகம் இங்க இருந்து இருப்பதை விட கொங்கு மண்டலத்துக்கு தான் அவங்க 8 அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அப்ப உங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியாகவும் சாதகமான ஒரு சூழல் தானே நிலவுது. அதாவது 8 அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்கன்னா அவங்க வந்து வாக்கு வங்கிங்கிற ஒரு நோக்கில தான் கொடுத்திருக்காங்களோ ஒழிய அந்த அமைச்சர்கள் தென் தமிழகத்துல அப்படி பார்த்தா அவங்க முக்குளத்தோர் அதிகமா இருக்காங்க, அவங்களுக்கு கூட இந்த அளவு கொடுக்கல. வட தமிழகத்துல வன்னியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கூட இந்த அளவு கொடுக்கலையே. நீங்க வாக்கு வங்கின்னு பார்த்தாலும் இப்ப வன்னியர் சமூக தேவர் சமூக எண்ணிக்கையில வந்து இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கும் கூட அதிகமா தானே எண்ணிக்கையில இருக்கு. அது வந்து இப்போ கார்பரேஷன், இப்ப நான் சொன்னீங்களா மாநகராட்சி, மாவட்டங்கள், மாநகராட்சி எல்லாமே அங்க அதிகமா இருக்கு. தொடர்ச்சியான மாநகராட்சிகள் கோயம்புத்தூர், அப்படியே அடுத்தது திருப்பூர், அப்படி ஈரோடுங்க. 3 மாநகராட்சி இணைக்கப்பட்டு தான் வருது. இடையில எதுவும் பிரிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அந்த மாதிரி எல்லாம் ஒரு வளர்ச்சியான தொழில் இருக்கிற ஏரியா அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் கொடுத்திருக்காங்களா ஒழிய சமூக சமுதாய நோக்கில் அவங்க வந்து மினிஸ்டர் வந்து இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு மினிஸ்டர் இல்ல. உங்க தொகுதியில இத்தனை அமைச்சர்கள் வரும்போது இயல்பாவே வளர்ச்சி இருக்கதானே செய்யும். அதான் மினிஸ்டர் இருந்தனால வளர்ச்சி இருக்காதுங்க. உதாரணத்துக்கு இப்போ உயர்கல்வித்துறையில 2 மினிஸ்டர் இருக்காரு, 2 மினிஸ்டர் போட்டிருக்காங்க. இப்போ ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. இப்போ உயர்கல்வித்துறையில என்ன கேட்டா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது
தமிழகத்துல உயர்கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல. அதுவும் ஒரு உதாரணம். இப்போ சட்டக்கல்லூரிகள் 7 தான் இருக்கு தமிழகத்துல. அந்த 7ல 6 கல்லூரிகள் அரசாங்கத்தோடு, ஒரு கல்லூரி தான் பிரைவேட். இந்தியாவில் மற்ற அனைத்து மாநிலங்கள்லயும், குறிப்பா பக்கத்துல கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 150 சட்டக்கல்லூரிகளுக்கு மேல இருக்கு. அதுவும் அதிகப்படியா 1 or 2 காலேஜஸ் தவிர எல்லாமே பிரைவேட்டுங்க. எல்லாமே தனியார் கல்லூரிகள், சட்டக்கல்லூரிகள் இருக்கு. அப்போ இங்க இருக்கிற இந்த பிஎல், அந்த ஏஜ் லிமிட் இதெல்லாம் படிக்க முடியாத மக்கள் கர்நாடகத்தையும் பெங்களூரையும், கர்நாடகத்தில் இருக்கிற பெங்களூரையும் ஆந்திர பிரதேசையும் தேடி போறாங்க. பல கோடி ரூபாய் வருமானம் எங்க போகுது அப்படின்னா மற்ற ஸ்டேட்டுக்கு போகுது கல்வித்துறையில. அப்ப அரசாங்கம் இந்த மாதிரியான வருமானங்களை பெருக்கிக் கொண்டு அதே சமயத்தை கல்வியாளர்களை அதிகமாக உருவாக்க, இப்ப கேரளாவில் எல்லாமே படிச்சவங்க அப்படின்னு ஒரு இது இருந்துட்டு இருக்கு. அப்ப ஏன் தமிழகத்துல படிச்சவங்க அதிகமா இல்ல, அதை ஏன் உருவாக்க கூடாதுன்னு அரசாங்கம், அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் நினைக்கணும். அப்ப அரசாங்கம் அதை நினைக்காத போது இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர்னா ஏதோ அந்த காலேஜ் லெவல்ல அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க. இன்னொரு உதாரணம், இப்ப இந்த ஒரு பெரிய வருமானம், பல கோடிக்கணக்கான வருமானம் இந்த ஒரே ஒரு சட்டக்கல்லூரி தமிழகத்துல பிரைவேட் கொடுக்காதனால வெளியில போயிட்டு இருக்குது. நீங்க உதாரணத்துக்கு அந்த எக்ஸாம், கர்நாடகா ஸ்டேட் லா யூனிவர்சிட்டியினுடைய எக்ஸாம் டைம்ல பெங்களூர்ல போனீங்கன்னா எந்த லாட்ஜ்லயும் ரூம் கிடைக்காது. எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரங்க தான் புக் பண்ணிருப்பாங்க. சர்வே பண்ணி வேணா பாத்துக்கலாம், நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ரெண்டாவது, இப்படி போற வருமானங்களை எல்லாம் விட்டுட்டு மது முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இல்ல, இதுல நீங்க மதுவை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தனியாருக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றீங்களா நீங்க? அப்படி சொல்ல வரலீங்க. அரசாங்கமே வேணா கூட அதை நிறுவி நடத்திக்கலாம். நான் சொல்றது, கர்நாடகத்துல அரசு செய்யல, தனியார் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப தனியார் கையில கல்வியை கொடுக்கறத வந்து நீங்க ஒரு வளர்ச்சியான விஷயமா பாக்குறீங்களா? இப்ப எல்லா காலேஜுமே தனியார் கையில தானே இருக்குங்க. எத்தனை கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு நம்மகிட்ட? கம்மியா தான் இருக்கு. நான் என்னோட வாதம் வந்து, நீங்க தனியாரிடம் கொடுப்பீங்களோ இல்ல வந்து அரசாங்கமே நடத்துமோ அது முக்கியம் இல்லை. கல்வித்துறையை வளர்ச்சியடை செய்யுங்க. அது எந்த கான்செப்ட்ல நீங்க கொண்டுட்டு போனாலும் சரி. சட்டத்திட்டங்களை வகுத்துக்கிறீங்க, இப்போ ஸ்கூல்களுக்கெல்லாம் நிறைய சட்டத்திட்டங்களை வகுத்துருக்கீங்க, அது நல்ல முறையா போயிட்டு இருக்குது, அதெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை. இது தனியார் கொடுத்தாலும் சரி, அரசாங்கமே நிறுவனாலும் சரி, வாய்ப்புகளை அதிகப்படுத்துங்க. படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகளை அதிகப்படுத்துங்க. சட்டம் தெரியாதனாலதான் இப்ப கெயில் இஷ்யூவே இருக்கு. அப்படின்னா அது கெயில்னா என்ன, பைப்னா என்ன, அதுல எது என்ன போகுதுங்கிறது பாதிக்கப்பட்ட விவசாயி 50% நபர்களுக்கு தெரியாது. யாராவது ஒருத்தர் சொல்றத கேட்டு அப்படியா அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லைன்னா 125 ரூபாய் செக் கொடுத்துருக்காங்க சில இடங்கள்ல. ஒரு தோட்டத்துல 4 ஏக்கரா இருக்கு அப்படின்னா அந்த 4 ஏக்கரா 2ஆ பிளந்து எடுத்துக்கிறாங்க. அவனோட மொத்தமா அவனுடைய வாழ்வாதாரமே முடிஞ்சுது. அதோட அவனுக்கு அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட செக் 125, 150 ஒரு தனிநபருக்கு. ஏன்னா கைட்லைன் வேல்யூல 10% மட்டும்தான் கொடுக்கறாங்க. அப்ப அதுக்கு ஒரு அதிகாரி, அதுக்கு ஒரு சட்டம், அதுக்கு ஒரு செலவு அரசாங்கத்துல. அந்த 125 ரூபாய் பாஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட சைன், ஏகப்பட்ட ஃபைல். எல்லாமே நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு இது தடையாத்தான் அமைதா ஒளி வளர்ச்சியா தெரியல. ஆக இது எல்லாம் வந்து அரசாங்க அடிப்படையில் இருந்து மாத்தணும்னா, இன்னொரு விஷயம் அந்த கல்வியில சொல்லிடுறேன். இப்ப கல்வியில முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, இப்போ பிஇ படிக்கிறாங்க, எம்இ படிக்கிறாங்க. இப்ப நம்ம தமிழகத்துல குறிப்பா ஒரு பையன் +2 முடிச்சா டாக்டரா என்ஜினியரா, இதுதான் 2 கேள்வி. இதை மாத்தணும், அரசாங்கம் தான் மாத்தணும். ஒரு அறிவியலுக்கு கொண்டுட்டு போலாம், இந்த மாதிரி புதுசா ஒரு சட்டத்துக்கு கொண்டுட்டு வரலாம். அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகளை அரசாங்கம் உருவாக்க. அந்த 7 கல்லூரி தான் இருக்குது, அவன் சட்டக்கல்லூரிக்கு போக வேண்டிய வாய்ப்பு தடைபட்டுருது. அப்ப பழையபடி பிஇ இல்லைன்னா MBBS இல்லைன்னா BDS இப்படி போயிடுறாங்க. அதே மாதிரி விவசாய கல்வி, விளையாட்டு கல்வி, ஆராய்ச்சி கல்வி, இந்த மாதிரி அதை ஊக்குப்படுத்தணும். அதுக்கு பல்கலைக்கழகங்களை நிறுவனம். யார் நிறுவனம்? அரசாங்கம் நிறுவனம். அதை செய்யறது இல்லை. இப்போ அந்த உயர்கல்வி பத்தி நான் ஒரு இது சொன்னேன் இல்லைங்களா, அந்த எம்ஃபில் அப்படிங்கிற பட்ட, எம்ஃபில் PhD, நீங்க PG முடிச்சுட்டு அதுக்கு மேல எம்ஃபில் PhD பண்ணணும் அப்படின்னா தமிழகத்தில் மட்டும் தொலைதூர முறையில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல கிடையாது.
ஆமா எம்ஃபில் இப்ப சமீபத்துல 4 வருடத்துக்கு சமீபத்துல முன்னாடி எடுத்தாங்க. நிறுத்திட்டாங்க. 4-5 வருடத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க அது அப்ப எம்ஃபில். நீங்க பிஇ எம்இ அல்லது பிஇ படிக்கும் போதே கேம்பஸ் இன்டர்வியூங்கிற பேர்ல பிரைவேட் கம்பெனிகளுக்கு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு அல்லது சிவில் இன்ஜினியர் மெக்கானிக் இன்ஜினியர் வேலைக்கு போயிடுறாங்க பிஇ முடிச்சுட்டு. அந்த மாணவனிடம் மிகப்பெரிய தனிப்பட்ட திறமை இருக்கும். அவன் ஏன் வேலைக்கு போறான்? குடும்ப சூழ்நிலையினால பிஇ படிக்கும் போதே கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி வேலைக்கு போறான். அப்படி வேலைக்கு போகக்கூடிய அந்த மாணவன் அவனுடைய தனி திறமையும் வெளிப்படுத்தணும் அப்படின்னா அவன் மேல படிக்கணும். பெரிய வாய்ப்பு வரணும், மேல படிக்கணும். அதே சமயம் குடும்பத்தையும் பார்க்கணும். அப்ப அந்த வேலைக்கும் போயிட்டு படிக்கணும் அப்படின்னா தமிழகத்துல வாய்ப்பு இல்லை. எம்ஃபில் படிக்கணும், ஒரு பிஹெச்டி படிக்கணும், ஒரு எம்சிஏ முடிச்சுட்டு கம்ப்யூட்டர்ல வேலைக்கு போறாங்க. எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா அந்த வேலைக்கும் போய்கிட்டு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பார்ட் டைம்ல படிச்சா கூட குறிப்பிட்ட காலேஜ்ல குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. புது புது ஆராய்ச்சி டிபார்ட்மெண்ட்களை உருவாக்க சமீபத்தில் நிப்பாட்டிட்டாங்க எம்ஃபில் படிப்புக்கு வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நிப்பாட்டிட்டாங்க. நேரடியா கல்லூரியில தான் So, படிக்கணும். இது என்ன இது வளர்ச்சிக்கான தாக்கமா அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி. இது வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இதையெல்லாம் அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் அதே மாதிரி ஆன்மீக வழியில் இப்போ ஆந்திர பிரதேசல நம்ம எல்லாமே வெங்கடாச்சலபதியை வழிபடுறதுக்கு தமிழகத்திலிருந்து செல்றாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிபடுறோம் போறோம். அதே மாதிரி தமிழ் கடவுள் முருகனுக்கும் நாம தமிழகத்தில் நாம முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு தேசிய அந்தஸ்து உள்ள ஒரு தளமாக தமிழக அரசாங்கம் மாற்றினால் வருமானத்தை அதிகப்படுத்தலாம். அதிகமான மாவட்டங்கள் மாவட்டங்கள் மற்றும் மற்ற ஸ்டேட்டில் இருந்து இங்க வருவாங்க, மற்ற கண்ட்ரியில இருந்து வருவாங்க. அது ஒரு வகையான வருமானம் அரசாங்கத்துக்கு. இது வந்து ஒரு தவறான வருமானம்னு சொல்ல முடியாது. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன கல்வித்துறை வருமானம், இப்ப சொன்ன எங்க கொங்கு மண்டலத்தை உள்ளடக்கிய இந்த பழனியில் இருக்கக்கூடிய தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ட்டு அதை ஒரு தேசிய அந்தஸ்து தலமாக மாற்றினாலோ வருமானங்கள் பழனியிலேயும் முருகன் கோயில் இருக்கு, தென் மாவட்டம் திருப்பரங்குன்றத்துல இருக்கு, அலர் கோயில்ல இருக்கு. அப்ப அந்த 7 தலங்களையும் கூட மாத்தலாம். ஸ்பெசிபிக்கா பழனி நாங்க எங்க கொங்கு மண்டலங்கனால நான் அதை சொல்றேன். அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட ஸ்தலங்களை மேம்படுத்தி ஏதாவது ஒரு எப்படி ஆந்திர பிரதேச கவர்மெண்ட் ஒரு இதை வந்து ஸ்பெசிபிக்கா பண்ணனால பல கோடி ரூபாய் பணம் அங்க போகுது. அது உண்மை, எல்லாத்துக்குமே தெரியுது. அப்போ ஏன் இது போன்ற திட்டங்களை எல்லாம் தவிர்த்துட்டு நாம வந்து மதுவுல கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க? அரசாங்கமே அதை எடுத்து நடத்துது. அதே மாதிரி மணல்ல ஏகப்பட்ட பிரச்சனை. கட்டுமான தொழில் மொத்தமா இப்ப வந்து முடக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. திடீர்னு டபுள் ட்ரிபிள் மடங்கு மணல் ஏறுது. இதை வந்து அந்த மணல் தொழில் செய்யக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் உள்ளிட்ட சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த மணலை குறிப்பிட்ட தேவைக்கு தகுந்த மாதிரி பதுக்கி வைக்கிறாங்க. அதை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு டிரான்சிட் பண்ணி விற்கிறாங்க. அதை மிகப்பெரிய தொழிலா பண்றாங்க. இப்ப தமிழக அரசாங்கம் ரியல் எஸ்டேட் மேல ஒரு தாக்கத்தை உருவாக்கி கைட்லைன் வேல்யூ எல்லாம் அதிகம் பண்ணி, இப்ப கைட்லைன் வேல்யூ கொங்கு மண்டலத்துல தான் அதிகம், நிலங்களுக்கு அதிகப்படுத்தது கொங்கு மண்டலத்துல அதிகம், மட்டும்தான் அந்த ரொம்ப அதிகம். அப்போ அது மேல ஒரு தாக்கத்தை உருவாக்கின அரசாங்கம் ஏன் மணல் எடுத்துக்கல? அது வந்து அது மணலுங்கிறது அத்தியாவசிய தேவை. ஏன் ஒரு செயற்கை மணல் அப்படின்னு திட்டத்தை கொண்டு வரலாம்? வேற கண்ட்ரில இருக்கு செயற்கை மணல் திட்டத்தை கொண்டு வரலாம். அந்த மாதிரி அறிவியல் சார்ந்த ஒரு இதை வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு அரசாங்கம் இந்த பார்வையை செலுத்தணும். ஆனா அந்த மாதிரி ஒரு செலுத்துற மாதிரி தெரியல. அவங்க ஆட்சியில் இருக்கணும், அதுக்கு ஓட்டு வாங்கணும், அதுக்கு மக்களுக்கு ஏதாவது இலவசம் கொடுக்கணும், அந்த இலவசத்தினால மக்களை வந்து அப்படியே முடக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டங்கள் தான் போற மாதிரி தெரியுதா வழியா நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு என்ன திட்டங்கள், மிகப்பெரிய திட்டங்கள் எதுவுமே தமிழகத்துல நிறைவேற்ற மாதிரி நான் 2 கட்சியும் தான் சொல்றேங்க. திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, எங்க கொங்கு மண்டலத்தை புறக்கணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா நான் சொன்ன இந்த எல்லாமே தான் மேம்பாலங்கள் எதுவுமே அங்க வந்து நிறுவப்படுறதில்ல. அந்த தொழிலுக்கு தேவையான மின்சார வசதியும் செய்து கொடுக்கறதில்ல. இப்ப சென்னை உள்ளிட்ட மாநகரங்கள்ல சில மாநகரங்கள்ல தடையில்லா மின்சாரம் வழங்கப்படுது. அதே மோட்டார் தொழில், தறி தொழில், முட்டை தொழில், ஈரோட்டில் துணி அதாவது கைத்தறி தொழில், இந்த மாதிரி தொழில்கள் நடக்கக்கூடிய அங்க இப்போ ரொட்டீனான அந்த மின்வெட்டு பிரச்சனைகள், முன்னறிவிப்பின்னாம மின்வெட்டு,
அப்படி நடக்கும்போது அந்த தொழில்கள், நடுத்தர குடும்பங்கள் முற்றிலும் பாதிப்படையுது. இதுக்கெல்லாம் அரசாங்கம் ஒரு கமிட்டி அமைச்சு எந்தெந்த தொழில் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன முடங்குச்சு, அந்த மினிஸ்டர் அந்த வேலையை பார்க்கறாரா அப்படின்னு அரசாங்கம் பார்க்கறது இல்ல. நீங்க சொல்றது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பொருந்தும். நீங்க சொல்ற இந்த விஷயம் கொங்கு மண்டலம் மட்டும் புறக்கணிக்க போறதுங்க. இது போன்ற அரசியல் செயல்பாடு, அரசியலுடைய செயலற்ற தன்மைங்கிறது ஏன் ஒரு தென் மாவட்டத்திற்கோ, ஏன் தருமபுரிக்கோ, மதுரைக்கோ, உசிலம்பட்டிக்கோ, தேனிக்கோ பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? இல்ல, இது எல்லா மாவட்டத்துக்கும் பொருந்தும். ஆனா குறிப்பிட்டாப்புல நான் சொல்ற இந்த தொழில்கள் எல்லாம் அதிகப்படியா எங்க கொங்கு மண்டலத்தில் இருக்கு. இப்போ மோட்டார் தொழில் கோவையில் இருக்கு. தொழில் வளர்ச்சி இருக்கிற மாவட்டங்கிற முறையில் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் தரணுங்கிறீங்க. கண்டிப்பாங்க. அந்த தேவை, அங்க என்ன தேவையோ அடிப்படை வசதிகளும், அது தொழிலுடைய வளர்ச்சிக்கு தேவையான கருவிகளையும் அரசாங்கம் அந்த தொழில் எப்படி போயிட்டு இருக்குது, அது கூடி வரக்கூடிய வருவாயை மட்டும் கணக்கிடாம இந்த அளவுக்கு வர்ற வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அங்க செலவிட்டு அந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். அதான் என்னோட கருத்துங்க. அப்படி நீங்க முயற்சி செய்யாத விடும்போது அந்த குறிப்பிட்ட தொழில அந்த ஃபீல்ட் இருக்கிறவங்க வேற தொழிலுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. திருப்பி அரசாங்கம் அந்த தொழிலை ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு உண்டான நாலேஜ் உள்ள பர்சனை நீங்க தேடணும். அப்ப தட்டுப்பாடு ஏற்படுது. இல்ல, இப்ப இந்த எரிவாயு குழாய் பதிக்கிற திட்டத்திற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதாவது அவங்க பதிக்கிற திட்டத்துக்கு சாதகமான ஒரு முடிவை தான் நடுவண் அரசும் உச்சநீதிமன்றமும் 2 நாள் முன்னாடி அறிவிச்சிருக்காங்க. மாநில அரசுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு. நீங்க ஹைகோர்ட்லாம் கேஸ் ஃபைல் பண்ணிருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போறீங்க? அதாவது நாங்க விரைவில் அனைத்து விவசாய சங்கங்கள், பாதிக்கப்பட்ட விவசாயிகளை ஒன்று திரட்டி தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இதுக்கு உரிய தீர்வு எடுத்து மேல்முறையீடு, அரசாங்கமே மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கு போறோம். அப்புறம் அங்கங்க விவசாயிகள் சில பேர் ஆல்ரெடி கோர்ட்டை அணுகி கேஸும் போட்டு வச்சிருக்காங்க. அதையெல்லாம் ஒரு முறைப்படுத்த போறோம். விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனைங்கிறது ஒன்று திரட்டி இன்னும் நாங்கள் அகிம்சை வெளியில போராட்டங்கள் நடத்த போறோம். எங்களுடைய தலைவர் பெஸ்டையா அவர்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறாங்க, இந்த மாதிரி விவசாயிகள் சார்ந்த கட்சி தான் எங்களது. எங்களுடைய கட்சி விவசாயிகள் சார்ந்தது. எங்களுடைய வாழ்வாதாரம் விவசாயத்தை நம்பி தான் இருக்கு. அப்ப அந்த விவசாயம் முதுகெலும்பா இருக்கக்கூடிய அந்த விவசாயத்தை பேணி காக்கணும் அப்படின்னா அரசாங்கம் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். என்ன எடுக்கணும் அப்படின்னா, இப்போ வெளிநாட்டுல நான் ஏற்கனவே அன்னைக்கு சொன்ன மாதிரி வெளிநாட்டுல 2 ஏக்கர் இருந்தா மகசூல் அதிகம் கொடுக்கறாங்க. கெமிக்கல், பூச்சி மருந்து இந்த மாதிரி எதுவுமே நிலத்துல பேன் பண்ணிடுறாங்க, கொடுக்க கூடாது அப்படின்னு. ஆனா இங்க அப்படி இல்லை. செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதையெல்லாம் போட்டு மொத்தமா நிலம் எல்லாமே மாசுபட்டு மகசூல் குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, நச்சுத்தன்மை உள்ள உணவு இப்ப தயாராகிட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த பல்வேறு பிரச்சனைகள், ஒரு சாயப்பட்ட பிரச்சனை திருப்பூர்ல, அதெல்லாம் அரசாங்கம் முறைப்படுத்தாம கடலுக்கு கொண்டு போய் பைப் லைன் போட்டிருந்தீங்கன்னா அந்த தொழில் டெவலப் ஆயிருக்கு. இப்படி 3000 கோடிக்கு எரிவாயு கொண்டுட்டு போறதை விடு. அந்த மாதிரி திட்டம் வரவேற்கத்தக்கதுதான். பட் நமக்கு எந்த திட்டம் நம்மளுடைய வளர்ச்சிக்கு தேவையோ அதை இம்மீடியட்டா என்ன தேவையோ அதை பண்ணணும். நதிகள் இணைப்பு செய்யலாம், அந்த மாதிரி எல்லாம் பேசுறது இல்லை. அப்ப அந்த குழாய் வழியே கொண்டு போய் கடல்ல அந்த சாயப்பட்ட தண்ணி கலந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டத்துல நிலத்தடி நீர் பூரா மாசுபட்டு விட்டது. மாசுபட்ட பிறகு எல்லா பற்றையும் சீல் வைங்க, போங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன அதுல என்ன பெனிஃபிட்? அதை முன்கூட்டியே அதை பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த மாதிரி தென்னை மரங்கள் காஞ்சிருக்காது, இந்த மாதிரி எல்லாம் அந்த பகுதிகள் பாலடைந்திருக்காது. அதை தனி மனிதன் நான் செய்ய முடியாது, ஒரு தனிப்பட்ட நபர்கள் செய்ய முடியாது. அரசாங்கம் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க நிலம் மாசுபடுறதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட், மாசு கட்டுப்பாட்டு துறை முன்கூட்டியே அதை பார்க்கணும். அவங்க அதை பார்க்கறது இல்லை. அப்ப அதுக்கு நீங்க சொன்ன எல்லா மினிஸ்டர் இருக்காங்க, அந்த மினிஸ்டர்கள் அந்த துறையை அவங்க என்ன போயிட்டு இருக்குதுன்னு பாக்குறது இல்லை. அது பார்த்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த தொழில் பல்வேறு மடங்கு வளர்ந்து நம்ம எக்ஸ்போர்ட் இன்னைக்கு திருப்பூரை மட்டும் ஊக்குவிச்சிருந்தா போகுது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே பெயர் சொல்ற ஒரு ஊர் திருப்பூருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த திருப்பூர் கொங்கு மண்டலத்தில் இருக்குது. ஏன் அந்த பனியன் எக்ஸ்போர்ட் தொழிலை கைவிட்டாங்க, கண்டுக்காம விட்டாங்க? ஏன் முடங்குது? அது ஒண்ணு. மோட்டார் பம்பு இன்னைக்கு நீங்க தயாரிக்கிற பம்பு எங்க நீங்க எந்த ஸ்டேட் போனீங்களும் அந்த விளம்பரம் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க பிரான்சைசி வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. எனக்கு தெரிய
ஆர்என் கம்பெனி, இந்த மாதிரி சில கம்பெனிகள் தமிழகத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்குது. வேற ஸ்டேட்ல இடம் வாங்கி பெரிய பெரிய கம்பெனிகள், கோயம்புத்தூர் இருக்கிற பம்ப் செட் கம்பெனிகள், திருப்பூர் பனியன் கம்பெனியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனிகள் எல்லாமே வேற ஸ்டேட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அப்ப கொங்கு நாட்டோட நிலைமை என்ன? வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? இதுக்காக தான் நாங்க போராடுறோம். அப்ப நீங்க எங்களுக்கு தனி மாநிலம் நாங்க கேட்கறது அதுக்காக தான். நாங்க ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க தனி மாநிலம் கேட்கும்போது முல்லை பெரியாறு அணை பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா தேனி, மதுரை, ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் பிரச்சனை தான். நீங்க தனி மாநிலமா பிரச்சனையா பாத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டோட பிரச்சனைன்னு பாப்பீங்களா, இல்ல நம்ம மக்களுக்கான பிரச்சனை பாப்பீங்களா? முல்லை பெரியாறு பிரச்சனை நிச்சயமா அது மக்களுக்காக பிரச்சனையா தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப நாம கர்நாடகா நம்ம அண்டை மாநிலம், நாம நண்பர்களா தான் நினைக்கிறோம். அவங்க கர்நாடகா மாநிலத்தில் உள்ளவர்கள் எப்படி நினைப்பீங்களோ அது மாதிரிதான் மதுரைக்காரங்களையும் நீங்க நினைப்பீங்க. அப்படி இல்லை. இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இது நம்ம ஸ்டேட், அது வேற ஸ்டேட். இதுவரையும் அப்படி இருக்கு. ஆனா நீங்க சில கோரிக்கைகள் வைக்கிறீங்களா? இப்போ ஒரு மதுரையில இருந்து பிரிச்சிருங்க, குடும்பத்துல இருக்கிற ஒரு உறவினர் மாதிரி, அது கொஞ்சம் லாங் ரிலேஷன் மாதிரி, அந்த மாதிரி தான் நாம நினைக்கிறப்ப. குடும்பத்துல சொந்த தம்பி எப்படி நினைப்போம், அதே பெரியப்பாவையும் சித்தப்பாவையும் அப்படி நினைப்போம், அந்த மாதிரி தான். ஆனா நம்ம எல்லா மனிதர்களும் சக மனிதர்களா தான் நம்ம ட்ரீட் பண்ணும் போது ஒரு பிரிச்செல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் ஏன் கிடைக்கவில்லை? உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு தண்ணி கொடுன்னு. அப்ப அதை அவங்க நிறுத்துறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய தாக்கமா, இல்ல அங்க என்ன நடக்குதுங்கிறது யார் பாப்பா? நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்க முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்க்கணும். அவங்க அதை செய்யல. அந்த மது விஷயத்தை கூட நான் இப்ப அதான் சொன்னேன். மது பாத்தீங்கன்னா குஜராத்ல மதுவே இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய இல்ல கள்ளச்சாரத்துல நிறைய பேர் செத்து போறாங்களா தகவல் வருது. பெரிய பெரிய உணவுகளில் கள்ளச்சாரம் கிடைக்குதுங்கிறாங்க. அது எக்ஸப்ட் கேஸ்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும். இப்ப இங்க கொலையே இல்ல, தமிழகத்துல கொலையே இல்ல, துப்பாக்கியெல்லாம் இல்ல, ஆனா கொலை இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. வெளிநாட்டுல கனரக வாகனங்கள் கையிலேயே வச்சுட்டு அலையறாங்க. அங்க மர்டர் அதிகமா நடக்குதுங்களா? இல்ல, இங்கதான் அதிகமா நடக்குது. அதனால அதை வச்சு நாம கணிக்க முடியும். ஒரு மதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அரசு குறைத்துக் கொள்ள வேண்டும். குறைத்துக்கொண்டு மற்ற கல்வித்துறையிலும் மணல், தாது பொருட்கள், இந்த மாதிரி அறிவியல், இந்த மாதிரி துறைகளில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தொழில்நுட்ப வல்லுநர்களை வச்சு பண்ணணும். கண்டிப்பாக. அதாவது இப்ப தமிழகத்தினுடைய உயிர் நாடியா இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தை வளர்ப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த முடியும். கண்டிப்பாக கொங்கு மண்டலத்தின் பிரச்சனை மட்டுமல்ல, இது கண்டிப்பா கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை இருக்கிற அனைத்து தமிழர்களின் பிரச்சனையாக கண்டிப்பா அரசு கணக்கில் கொண்டு இந்த கெயில் பிரச்சனையிலிருந்து நீங்கள் சொன்ன பிற விஷயங்கள் வரை தமிழகத்திற்கு வருவாய் தரக்கூடிய, பொருளீட்டி தரக்கூடிய பல்வேறு விஷயங்கள், ஆன்மீகம் போன்ற விஷயங்கள் கூட சொன்னீங்க. அதில் கண்டிப்பாக அரசு அதுல ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்து தமிழர்களுடைய வாழ்வை மேம்படுத்தும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கண்டிப்பா இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு ஒரு பரபரப்பான உங்களுடைய சூழலிருந்து நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு ஜிடிவி சார்பாக உங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவ சகாப்தன்.